Hi, this is Santosh. Welcome to English Abaca. நம்ம ஆல்ரெடி இண்டிகோ சாப்டர் உடைய பார்ட் 1 லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். Gandhi did not leave. Instead, he proceeded to Motihari, the capital of Champaran. Several lawyers accompanied him. At the railway station, a vast multitude greeted Gandhi. Proceeded to, went to, vast, very big. மல்டிடியூட் க்ரௌட். ஸோ காந்தி என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரியூட் டிவிஷனோட கமிஷனர் வந்து இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறாரு இல்லையா. பட் காந்தி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மோதிஹரிக்கு அந்த கேபிட்டல் ஆஃப் சாம்பரன் அந்த பிளேஸ்க்கெலாம் போயிட்டு லாயர்ஸ் கிட்டலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பயங்கரமான க்ரௌட்லாம் இருக்குது காந்தியை பார்க்கறதுக்காக. ஏன்னா அவர் ஹெல்ப் பண்ண வராரு இல்லையா மக்களுக்காக. Even he stayed in a house in Motihari. That house became his main office. He continued his inquiry to find fact. A report came to him that peasant had been beaten in a village. So இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்து வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெசன்ஸை வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. He decided to go and see the next morning. He started out on the back of an elephant. He had not proceeded far when the police superintendent's messengers overtook him and ordered him to return to his town in his carriage. ஸோ காந்தி வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஃபெண்ட்டில் போகிறாரு. அப்போது போலீஸ் சூப்பரிண்டென்டோட ஒரு மெசஞ்சர் வராரு. காந்தியை வந்து இந்த மோட்டிஹாரியிலேருந்து உடனே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறாரு. காந்தி கம்ப்ளைடு அண்டர்லைன் பண்ணி ஒபேய்டுன்னு போட்டுக்கோங்க. The messenger drove Gandhi home where he served him with an official notice to quit Champaran immediately. Gandhi signed a receipt for the notice and wrote on it that he would disobey the order. காந்தி என்ன பண்ணுறாரு, அந்த மெசேஞ்சர் வந்து கூப்பிட்ட உடனே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை கொடுக்குறாரு, இங்கேருந்து உடனே போயிடுங்கன்னு சொல்லிட்டு. காந்தி அந்த லெட்டரை வாங்கி உடனே ஐ டிசோபே த ஆர்டர்னு எழுதி அவர்கிட்டே கொடுத்துட்றாரு. இன் கான்சிக்வன்ஸ் Gandhi received a summons to appear in a court the next day. All night Gandhi remained awake. He telegraphed Rajendra Prasad to come from Bihar with influential friends. He sent instructions to the ashram. He wired a full report to the viceroy. Telegraphed அப்படின்னா டெலகிராம் சென்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷன் கிடையாது, லெட்டர் மாதிரி அனுப்புறது. இன்ஃப்ளூயன்ஷியல், ப்ராமினன்ட், வேர்ட், சென்ட் டெலகிராம். வைசராய் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆஃபீஸர் இன் இந்தியா டியூரிங் பிரிட்டிஷ் டைம்ஸ். ஸோ காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த கோர்ட்டில் ஆஜராக சொன்ன உடனே அவருக்கால தூங்கவே முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது சொல்லிட்டு ஸோ அவர் ஒரு பிளான் பண்ணி இப்போ வந்து ராஜேந்திர பிரசாத்துக்கு வந்து ஒரு டெலகிராம் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஐடியா வந்து அவர் அனுப்பியிருக்காரு, அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்டிஷ் டைமில் அங்கே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரேங்க் ஆஃபீஸருக்கும் லெட்டர் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தை பற்றியும் ஒரு டெலகிராம் அனுப்புகிறாரு. மார்னிங் ஃபவுண்ட் த டவுன் ஆஃப் மோட்டிஹாரி பிளாக் வித் த பெசன்ஸ். தே டிட் நாட் நோ காந்திஸ் ரெக்கார்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. They had merely heard that a Mahatma who wanted to help them was in trouble with the authorities. Their spontaneous demonstration in thousands around the courthouse was the beginning of their liberation from fear of the British. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா merelyனா only, spontaneous immediately, demonstration presentation, liberation freedom. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மார்னிங் இவர் கோர்ட்டில் ஆஜராகும் போது பார்த்திங்கன்னா அந்த டவுன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெசன்ஸ் வந்து குவிகிறாங்க காந்திக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஈவன் இவர் மகாத்மா காந்தியை பற்றி பெருசாக அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இதுக்கு முன்னாடி லாயராக இருந்தது, அங்கே மக்களுக்கு போராடின எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. நமக்காக ஒருத்தர் போராட வந்திருக்காரு, நமக்காக ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்க வந்திருக்காருன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. இப்போ இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெசன்ஸ் கேதர் ஆனதால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஃப்ரீடமுக்கு பிரிட்டிஷர் மேலே இருக்கக்கூடிய பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது, ஃப்ரீடம் நோக்கி போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாரு. The officials felt powerless without Gandhi's cooperation. He helped them regulate the crowd. Regulate-na control எழுதிக்கோங்க. He was polite and friendly. He was giving them concrete proof. அதாவது solid proof னு எழுதிக்கோங்க. concrete proof ன்றதை அண்டர்லைன் பண்ணி solid proof னு எழுதிக்கோங்க. He was giving the concrete proof that there might hereto till this time னு எழுதிக்கோங்க. dreaded அண்டர்லைன் பண்ணி fear னு எழுதிக்கோங்க. and unquestioned could be challenged by Indians. இப்போது இந்த க்ரௌடை பார்த்துட்டு
இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியலால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, காந்திஜிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, கொஞ்சம் இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. காந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொலைட்டாக ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. காந்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட ஒரு ப்ரூஃபையும் காமிக்கிறாரு, ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதையும் வந்து காந்தியை வந்து சொல்லாமல் சொல்லி காட்டுறாரு. த கவர்மெண்ட் வாஸ் பேஃபில்ட் அண்டர்லைன் பண்ணி கன்ஃபியூஸ்ட்னு எழுதிக்கோங்க. த ப்ராசிக்யூட்டர் ரெக்வெஸ்டட் த ஜட்ஜ் டு போஸ்ட்போன் த ட்ரையல். ப்ராசிக்யூட்டர்னா லாயர் ஆஃப் கவர்மெண்ட்னு எழுதிக்கோங்க. ட்ரையல் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அதுதான் ட்ரையல்னு சொல்லுவாங்க. apparently the authorities wish to consult their superior. apparentlyனா seemingly, consult take advice, superior higher officials. இப்போ அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பீப்புள்ஸே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, என்ன பண்ணுறது தெரியலையே சொல்லிட்டு. அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லாயர் என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் இந்த கேஸை நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம், இப்போ உடனே நம்ம ஜட்ஜ்மெண்ட் எதுவும் சொல்ல வேண்டாம்னே. அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இல்லை நம்ம வந்து ஹையர் அஃபிஷியல் கிட்ட இதை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. காந்தி protested against the delay. He read a statement pleading guilty. He was involved, he told the court, in a conflict of duties. Conflict of duties underline பண்ணி duties opposite to each other அப்படின்னு எழுதிக்கோங்க. On the one hand, not to set a bad example as a lawbreaker. On the other hand, to render the humanitarian and national service for which he had come. அதாவது render அப்படின்னா to perform. Humanitarian means as a human being. ஸோ காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸை வந்து டிலே பண்ணுறதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். கோர்ட்டில் நான் வந்து ஒத்துக்கிறேன், எனக்கு மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கோர்ட்டில் வந்து லெட்டர் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் அதை வந்து டிஸ்ஓபே பண்ணார் இல்லையா. நான் கில்ட் ஒத்துக்கிறேன், என் மேலே தப்பு இருக்குன்றதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் டியூட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா லாவை வந்து ஒபே பண்ணுறது தான். ஸோ இப்போ இந்த கேஸை வந்து நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா நானே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக லா பிரேக்கராக ஆகிடுவேன், நான் பேட் எக்ஸாம்பிளாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. அவருடைய செகண்ட் டியூட்டி ஆஸ் அ ஹியூமனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதாவது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு தான் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. He disregarded the order to leave. Disregardsனா வந்து disobey அப்படின்னு போட்டுக்கோங்க. Not for want of respect for lawful authority. அதாவது நாட் ஃபார் வாண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ன்றதை அண்டர்லைன் பண்ணி நாட் டு இன்சல்ட்னு எழுதிக்கோங்க. பட் இன் ஒபீடியன்ஸ் டு த ஹையர் லா ஆஃப் அவர் பீயிங், த வாய்ஸ் ஆஃப் கன்சைன்ஸ், ஹி ஆஸ் த பெனால்டி டியூ. கன்சைன்ஸ் இன்னர் வாய்ஸ் ஆஃப் செல்ஃப். காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் லாவை எப்பயுமே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண விரும்பலை, டிஸ்ஓபே பண்ணவும் விரும்பலை. ஸோ அதனால் வந்து எவ்வளோ காசுன்னு சொல்லுங்கள், அதுக்கான பனிஷ்மெண்ட்டுக்கான மணியை நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. அதாவது கோர்ட்டில் சொல்லி இவர் போகாமல் அந்த ஆர்டரை வந்து டினை பண்ணார் இல்லையா, அதுக்காக நான் வந்து பெனால்ட்டி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. த மேஜிஸ்ட்ரேட் அனௌன்ஸ்ட் that he would pronounce sentence after a 2-hour recess and asked Gandhi to furnish bail for those 120 minutes. Gandhi refused. The judge released him without bail. Recess, break. இந்த இடத்துல sentence சொல்கிறது வந்து punishment அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. furnish, submit, bail, guarantee. இப்போது மெஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2 hours பிரேக் விடுங்க, அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஜட்மெண்ட்லாம் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். அதுக்குள்ளே காந்தி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெயிலை வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் காந்தி என்ன சொல்கிறாரு, நான் பெயிலாம் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பெயிலே இல்லாமல் காந்தியை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. When the court reconvened, underline reconvened and write restarted, the judge said that he would not deliver the judgment for several days. Meanwhile, he allowed Gandhi to remain at liberty. Libertyனா ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க. ஸோ கோர்ட் என்னது, இந்த 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜட்ஜ் என்ன சொல்லிடுறாரு, நான் ஜட்ஜ்மெண்ட் இப்போ சொல்ல விரும்பலை, நான் வந்து ஃபியூ டேஸ்க்கு இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. பட் காந்தியை வந்து என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. Rajendra Prasad, Brij Kishore Babu, Maulana Mazarul Hook and several other prominent lawyers had arrived from Bihar. They conferred with Gandhi. What would they do if he was sentenced to prison? Gandhi asked why. The senior lawyer replied, they had come to advise and help him. If he went to jail, there would be nobody to advise and they would go home. What about the injustice to sharecroppers? Gandhi demanded. The lawyers withdrew to consult. இப்போ காந்தி என்ன கேட்குறாருன்னா, சப்போஸ் என்னை மறுபடியும் இந்த மாதிரி ஜெயிலில் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் என்னை ஜெயிலில் போட்டால் நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஷேர் கிராப்பர்ஸோடைய இன்ஜஸ்டிஸான நிலைமை என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு இந்த கொஷினை வந்து
ராஜேந்திர பிரசாத் கிட்டையும் மற்ற லாயர் கிட்டையும் நம்ம காந்திஜி கேட்குறாரு. ராஜேந்திர பிரசாத் had recorded the upshot of their consultation. Upshot of their consultation. Upshotனா result. Consultation, discussion. They thought amongst themselves that Gandhi was totally a stranger. Yet he was prepared to go to prison for the sake of the peasants. இதில் for the sake of for the benefit of எழுதிக்கோங்க. If they, on the other hand, being not only residents of the adjoining district but also those who claimed to have served these peasants, should go home, it would be shameful desertion. Adjoining, nearby. Desertion, betrayal. இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்கிறாருன்னா, காந்தி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் கிடையாது. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள், அதாவது பெசன்ஸ்க்காக அவர் ஜெயிலுக்கு அவரே போகிறேன்னு சொல்கிறாரு. பட் நம்ம நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நம்ம போகலன்னா அது ரொம்ப பிட்ரேயலாக இருக்கும், அதாவது முதுகுல குத்துற மாதிரி இருக்கும், ஏமாத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பிரசாத் சொல்கிறாரு. They accordingly went back to Gandhi and told him that they were ready to follow him into jail. The battle of Champaran was won, he exclaimed. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தி கிட்ட நீங்கள் ஜெயிலுக்கு போனால் கண்டிப்பாக உங்கள் பின்னாடி நானும் வருவோம், நாங்கள் எல்லாருமே வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே காந்தி என்ன சொல்கிறாரு, அப்போது இந்த சாம்பியனோட பேட்டில் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாரு காந்தி. Then he took a piece of paper and divided the group into pairs and put down the order in which each pair was to court arrest. ஸோ காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் எடுத்து, ஸோ அவங்க கோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட எந்தெந்த பீப்புள் எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பிளான் பண்ணி பிரிக்கிறாரு. Several days later, Gandhi received a written communication from the magistrate informing that the lieutenant governor of the province had ordered the case to be dropped. Civil disobedience had triumphed, the first time in the modern India. Lieutenant governor அப்படின்னா an officer of British era. கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன் சொல்கிறது ரிட்டன் மெசேஜ்னு அர்த்தம். ப்ரோவியன்ஸ் அப்படின்னா ஸ்டேட். கேஸ் டு பி ட்ராப்ட், அதாவது வித்ட்ரா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, சில நாட்கள் கழித்து காந்திக்கு ஒரு லெட்டர் வருது ஜட்ஜ் கிட்ட இருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கவர்னர் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸஸ்லாம் பண்ணி இப்படியாவது ஜெயிக்கிறதுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத சொல்கிறாங்க. காந்தி அண்ட் த லாயர் நவ் ப்ரொசீடட் டு கண்டக்ட் அ far-flung inquiry into the grievances of the farmer. Proceeded, continued, far-flung, in detail, grievances, problems. Depositions by about 10,000 peasants were written down and note made over other evidence. grievances சொல்லிட்டேன், ப்ராப்ளம் சொல்லிட்டு. டெப்போசிஷன்ஸ் அப்படின்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், எவிடன்ஸ், ப்ரூஃப். ஸோ காந்தியும் அப்புறம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில லாயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வந்திருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கான்க்ரீட் ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கவர்னரை பார்க்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10,000 ஃபார்மர்ஸ் அவங்களுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சப்மிட் பண்ணுறாங்க. Documents were collected, the whole area throbbed full of with the activity of the investigators and the vehement protest of the landlord. Vehement, strong, protest, objection. இவங்க என்னதான் இவ்வளோ எவிடன்ஸ்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணாலும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் ஜூன், காந்தி வாஸ் சம்மண்டட் டு சர் எட்வர்ட் கேட், த லெஃப்டினன்ட் கவர்னர். Before he went, he met leading associates and again laid details planned for civil disobedience if he should not return. இப்போ என்ன சொல்கிறாங்க, சர் ஹெட்வர்ட் கேட்டை பார்க்க போகிறாரு. அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்டினன்ட் கவர்னர். காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அந்த கவர்னர் காந்தியை அவருடைய ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருக்காரு. காந்தி போகிறதுக்கு முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டுறேன், என்னை அரெஸ்ட் பண்ணிடுறாங்களோ இல்லை நான் திரும்ப வராமல் போனாலோ நீங்கள் எப்படி மற்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், அதாவது சிவில் டிசோபீடியன்ஸை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற எல்லா பிளானையுமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாரு. காந்தி had 4 protracted interviews with the lieutenant. Protracted அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா lengthy interviewsனு எழுதிக்கோங்க. Governor who as a result appointed an official commission of inquiry into Indigo sharecroppers situations. The commission considered of landlords, government officials and Gandhi as the sole representative of the peasants.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லென்த்தி டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்குது கவர்னர் கூட. இந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு கமிஷனரே தனியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு, ஒரு கமிஷனே வந்து தனியாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு இந்த ப்ராப்ளத்தை பற்றி, இந்த சுச்சுவேஷன்ஸ் என்றது என்கொயரி பண்ணுறதுக்காக. இப்போ அந்த டிஸ்கஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. காந்தி மட்டும்தான் வந்து அதாவது பெசன்ஸ்க்காக பேச போயிருக்காரு. Gandhi remained in Champaran for an initial uninterrupted period of 7 months and then again for several short visits. இது வந்து எக்ஸ்ட்ராக்டில் கூட கேட்கலாம், எவ்வளோ நாள் வந்து அன்இன்டரப்டடாக இருந்தாங்க, அதாவது கண்டினியூஸாக இங்கே ஸ்டே பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 7 months தான். எக்ஸ்ட்ராக்டில் கூட கேட்கலாம். The visit undertaken casually on the entreaty of the unlettered peasants in the expectations that it would last a few days occupied almost a year of Gandhi's life. Entreaty, request, unlettered, illiterate, occupied, engaged. காந்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சாம்பரனுக்கு எதுக்கு வந்தாருன்னா, ஒரு அன்எஜுகேட்டட் ஃபார்மர், அதாவது ராஜ்குமார் சுக்லா தான் வந்து அவரை கூப்பிட்டுருப்பாரு இல்லையா. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதை வந்து நம்ம முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி தான் நினச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி. ஸோ வந்து இந்த சின்னதாக ஆரம்பித்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு. தி அஃபிஷியல் என்கொயரி அசம்பிள் அ க்ரஷிங் மவுண்டன் ஆஃப் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிக் பிளான்டர்ஸ் அண்ட் வென் தே saw this they agreed in principle to make refunds to the peasants. But how much we pay? They asked Gandhi. Assembled, gathered, crushing mountain, very large, refund, written. ஸோ என்கொயரி கமிஷன் வந்து இப்போ கடைசியாக வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு, சரி ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இது இந்த எல்லா ப்ரூஃப்மே வந்து லேண்ட்லார்டுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது, அவங்க வந்து ஏமாத்திருக்காங்கன்றது தெளிவாக புரிஞ்சிருச்சு. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம், மணியெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணுமா, எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு காந்திகிட்ட கேட்குறாங்க. They thought he would demand repaying in full of the money which they had illegally and deceitfully extorted from the sharecroppers. Illegally அப்படின்னா உங்களுக்கே தெரியும், without any law. Deceitfully, by cheating அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. Extorted அந்த இடத்துல வந்து forcefully taken எழுதிக்கோங்க. He asked only 50%. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, காந்தி வந்து முழுசாக எல்லா காசையும் கேட்பாரு, எவ்வளோ காசு வந்து இந்த பெசன்ஸ் வந்து லேண்ட்லார்ட் கிட்ட ஏமாந்தாங்களோ, அதாவது ஏமாற்றி வாங்கினாங்க இல்லையா லேண்ட்லார்ட்ஸ்லாம், அந்த எல்லா காசையும் கேட்பாருன்னு பார்த்தா எங்களுக்கு 50% கொடுங்கன்னு சொல்லிட்டு காந்தி கேட்குறாரு. There he seemed adamant, determined எழுதிக்கோங்க adamantக்கு. Writes Reverend J.Z. Hodge, a British missionary in Champaran, who observed the entire episode at close range. ரெவரண்ட்னா வந்து ப்ரீஸ்ட்டை தான் வந்து மரியாதையாக அங்கே சொல்லுவாங்க. அப்படி மிஷனரி, பர்சன் ஹூ ப்ரீச்சஸ் கிறிஸ்டியானிட்டி, எபிசோட், ஈவெண்ட், க்ளோஸ் ரேஞ்ச், இன் டீடைல், திங்கிங் ப்ராபபிளி தட் ஹீ வுட் நாட் கிவ் வே. The representative of the planters offered to refund to the extent of 25%, and to his amazement Mr. Gandhi took him at his word, thus breaking the deadlock. So amazement, surprise, deadlock, disagreement. Took him at his word, accept. இங்கே என்ன ஆகுதுன்னா, ரெவரண்ட் ஃபாதர் ஹோட்ஜ் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பரனில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ஃபாதர், அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கிளியராக ரிட்டன் டாக்குமெண்ட்டில் காந்தி கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் லேண்ட்லார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேங்க நாங்கள் 25% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நாங்கள் திரும்ப கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காந்தி இது கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல், ஓகே எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு 25% வந்து போதும், நாங்கள் இந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை இப்போவே வந்து முடிச்சுக்கிறோம், இந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இப்போவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. This settlement was adopted anonymously by the commission. Gandhi explained that the amount of the refund was less important than the fact that the landlord had been obliged to surrender part of the money and with it part of their prestige. Adopted, accepted anonymously by everyone, obliged, forced to agree. காந்தி எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த லேண்ட்லார்ட்ஸ் அந்த காசை கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜே போயிடும், அதாவது அவங்கள ஜெயிச்சிட்டோன்றதை வந்து நம்ம நினச்சிக்கலாம். ஸோ காசு விஷயம் கிடையாது, இங்கே ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து பயம் இல்லாமல் நமக்கும் வந்து உரிமை இருக்குன்றது புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. Therefore, as far as the peasants were concerned, the planters had behaved lots above the law. Now the peasants saw that he had rights and defenders. He learned courage. காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபார்மர்ஸ்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, இந்த லேண்ட்லார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடவுள், ரொம்ப பெரிய கடவுள் மாதிரி, லாக் எல்லாமே வந்து மேலே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் கிடையாது, அவங்களும் தப்பு பண்ணால் சட்டத்து மூலயமா அவங்கள கண்டிப்பாக வந்து நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத காந்திக்கு
காந்தி வந்து இந்த பெசன்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்றத புரியும் இல்லையா, அவங்களையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களே நினைப்பாங்க. கரேஜ் அதாவது தைரியம் அவங்களுக்கும் இப்போ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. ஈவென்ட்ஸ் ஜஸ்டிஃபைட் காந்திஸ் பொசிஷன். வித்தின் அ ஃபியூ இயர்ஸ் the British planters abandoned their estates which reverted to the peasants. Indigo sharecroppers disappeared. Justified, proved, position, opinion, abandoned, left. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி சொன்னது கரெக்டுன்றது எல்லாருக்கும் புரியுது. ஏன்னா கொஞ்ச நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் லேண்ட்லார்ட்ஸ்லாம் அங்கேருந்து எல்லோரும் இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பெசன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்ட்டுக்காக அந்த இடத்த வாங்கியிருந்தாங்க இல்லையா, இப்போ அந்த லேண்டுக்கு அவங்களே ஓனர் ஆகிடுறாங்க. இப்போ அந்த ஷேர் க்ராப்பர்ஸ்னே யாருமே இல்லைன்றதையும் சொல்கிறாங்க. நம்ம இங்கேயே பார்ட் 2 வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3, அதாவது இப்போ இந்த சீனரிலாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காந்தி இந்த ஊருக்காக வேறு என்னெல்லாம் செஞ்சாருன்றதோடைய கதையை கண்டினியூ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோ பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.